என் தங்கப்பிள்ளையே, செவ்வாய்க்கிழமை இரவில் தெய்வம், அதாவது உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு. தெய்வங்களுக்கு உகந்த நாட்களாக நாம் நினைத்து வணங்கும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உன் தாயானவள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக உன்னை தேடி வந்து விட்டாளானால் இந்த காரணம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என் குழந்தையே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட ஒருவரால் நிச்சயமாக ஒரு மாற்றம் பிறக்கும். உனக்கு யோகம் அடிக்கும் என்று உன் தாயானவள் அடித்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை எதை நினைத்து இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்திருந்தாலும் சரி, இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவையும் உனக்கான தீர்வையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரம் இனி உனக்கான காலம். இது எல்லாமும் உன்னை சூழ்ந்து வர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் தாயானவள் நம்மை காக்க துடிக்கிறாள். நமக்கான வெற்றியை நம் வசமாக கொடுக்க நினைக்கிறாள் என்றால், உனக்கே உன் மீது இல்லாத அக்கறை ஒன்று இந்த தெய்வத்திற்கு உன் மீது வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த தெய்வம் உன்னை தன் பிள்ளையாக நினைப்பதுதான். தன் பிள்ளையாக நினைத்து உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துடிப்பதுதான். உனக்காக வேண்டி எந்த விஷயங்களும் எந்த காரியங்களும் உன்னை சுற்றி நடக்க இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றிலும் தெய்வத்தின் அன்பை நீ நிச்சயமாக சரியாக கண்டு கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பது சொல்வதற்கு மிகவும் எளிது, ஆனால் அதை உணர்வது கடினம். எல்லோராலும் அதை உணர்ந்து விட முடியாது. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு விடலாம், ஆனால் தெய்வம் இருப்பதை உணரக்கூடிய தருணம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் கிடைப்பதில்லை. ஆனால் உனக்கு கிடைக்கிறது. உனக்கு இந்த தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் கிடைக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை முழுமையான மாற்றத்தை நீ உறுதியாக பெறுகிறாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் நாம் உறுதியாக நிலைத்து நிற்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்களாக உன்னை மாற்றும். ஒரு சேர இந்த வாழ்க்கையின் நன்மைகளை உனக்கு கொடுக்கும் விஷயங்களாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி என் பிள்ளை நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை காக்க இந்த வராகி நான் வருகிறேன் அல்லவா. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும் என்றும் இனி வரக்கூடிய நிமிடங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக பெறுவாய் என்றும் உன் அம்மா பலமுறை உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இது எதுவும் சரியாக நடக்கவில்லையே தாயே என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அம்மா சொல்லும் அந்த நொடி என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா. நிச்சயமாக தாய் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையை நம் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா. உனக்குள் இது போன்ற எண்ணங்கள் தோன்றுவதும் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்குள் இருந்து உனக்கு வேண்டிய பல நம்பிக்கைகளை கொடுப்பதையும்
நீ நிச்சயமாக புரிந்து கொள்கிறாய் என்றால் உனக்கே இனி வரக்கூடிய நேரம் என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த காலமும் நாம் நினைத்தது சட்டென்று நடக்கவில்லை என்றால் தெய்வம் நமக்காக வந்து நிற்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்காக வந்து நிற்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து நாம் நிற்கும் இந்த நேரம், எதையுமே நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், தெய்வம் நினைத்தால் அது ஒரு நொடியில் மாறிவிடும் விஷயம் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. தெய்வம் நினைத்தால் ஒரு நொடியில் மாற்றங்கள் எல்லாமும் நம்மை வந்து சேரும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. எத்தனையோ நிலைகளில் இந்த வராகி உனக்கு துணை இருந்திருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளில் இந்த தாய் உன்னை கடந்தும் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? சில விஷயங்களை நான் முழுக்க முழுக்க உன் கைகளிலேயே ஒப்படைப்பதற்கான காரணம், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை சந்திக்கின்ற சில விஷயங்களை எல்லாமும் நீயாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் உனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி வரும்பொழுது அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவமும் அதை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சலும் உனக்கு வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி வருவது என்னவென்ற ஒரு புரிதல் உனக்குள் வர வேண்டும். இதையெல்லாமும் எதிர்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வந்துவிட வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையை உனக்கான உண்மைகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் உன்னை சுற்றி வரும் தீமைகளை முதலில் உனக்கு அடையாளப்படுத்தும். அதன் பிறகு நன்மைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ தானாகவே பெற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையின் பல ரகசியங்களை முதலில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள பழகு. இது உன் வாழ்க்கை என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றியும் மகிழ்ச்சியும் என்னவென்பதனையும் முதலில் நீ உணர்ந்து கொள்ள பழகு. உன்னோடு இருக்கும் இந்த நாட்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் நாட்கள். தெய்வம் முன்னின்று எதையும் உனக்கு நடத்தும் நாட்கள். என் பிள்ளை, நான் சொன்ன உடனேயே நீ புரிந்து கொண்டிருப்பாய். எப்படியும் நம் தாயானவள் ஒரு தெய்வத்தை பற்றித்தான் நம்மிடம் பேச வந்திருக்கிறாள் என்று. ஏதோ ஒரு தெய்வம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை செய்ய போகிறது என்று. ஆனால் உன் தாயின் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்ட பிறகு இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வந்ததற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்தது எதனால் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான யோகம் இது உன் வசமாகும் நேரம். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கே என்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை வருந்தக்கூடாது. எதையும் நினைத்து என் பிள்ளை அதிகமாக நீ கலங்கக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தகுதி உனக்குள் இருக்கிறது. நீ நினைத்தால் எதையும் இங்கு உன்னால் மாற்றிவிட முடியும். இது போன்ற பக்குவம் இருக்கும் இடம் வாழ்க்கையை எளிதில் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிடும். என்ன நடந்தது என்றாலும் நாம் யோசிக்கும்படியான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது.
எதிர்வரக்கூடிய நேரங்களில் இனி உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். எதையும் நாம் இழந்து விட்டதாகவோ தொலைத்து விட்டதாகவோ ஒரு உணர்வு ஒருவருக்குள் வரக்கூடாது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களில் முழுக்க முழுக்க நீ நல்லதை பெற வேண்டும் என்பதில் நான் துணிந்து விட்டேன். பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதை எதிர்கொண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் சட்டென்று உன் மனதை தளர விடவோ அல்லது எதையுமே நினைத்து சட்டென்று புலம்பி விடவோ செய்யாதே. ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். உனக்கான தெளிவு ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இனி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என் பிள்ளை நீ எண்ணிய உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல் மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் வரும் பொழுது இனி யார் என்ன சொன்னாலும் சரி, அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பது உன் நம்பிக்கையாக மாறட்டும். இந்த தாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டாள் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நேரமும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய பிரச்சனைகளையே எண்ணி எண்ணி கவலை அதிகமாக இருக்கிறது. ஒரு நல்லது நடந்தால் கூட சந்தோஷமாக அதை நினைத்து என் பிள்ளையினால் சிரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு பதற்ற உணர்வு என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக மாறுமோ என்பது போன்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாமும் தாண்டி உனக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நீ முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு நன்மதிப்பு கொண்டு வாழத் தொடங்கிவிடு. முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவு கொண்டு ஏற்றுக்கொண்டு விடு. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை மனதில் புரிதல் கொண்டு ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடு. நீ நினைத்தால் எதுவும் மாறும். நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இனி அத்தனையிலும் உன்னை தேடி இந்த வராகி சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே சரியில்லை என்று சொல்லி விட்டு விடாதே. வாழ்க்கை ஒவ்வொரு தருணங்களையும் வித்தியாசமாகத்தான் உனக்கு காண்பித்து கொடுக்கும். ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு அதிக கலக்கத்தோடு தான் கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் எது சரி எது தவறு என்று நீ புரிந்து கொள்ளும் வரை இந்த சோதனைகளும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக இனி தெரிந்து கொள்வாய். யாரால் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வந்தது என்பதனையும் என் பிள்ளை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்காக இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுக்கும் இந்த விஷயம் இனி ஒருபோதும் நீ மறக்க மாட்டாய். என் பிள்ளையே, இன்று இந்த வார்த்தைகளை செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்பன்
கந்தனுக்கு உகந்த நாள் அல்லவா? அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற நாள் அல்லவா? என் குழந்தையே, இந்த கந்தன் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரம் சஷ்டி திதி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்காக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உனக்கு வேண்டியது போல நீ பெறக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும். கந்தனின் அருளாசிகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாக மாறிவிட்டது என்றால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் அப்பனின் முருகன் அருளை உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய முடியாதல்லவா? இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக மீட்டெடுக்க தயாராகிவிடு. சரியாக மீட்டெடுக்க நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளைக்கான தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்து. எல்லாமும் உனக்கு சரியாகும் காலம் இது. எல்லாமும் உனக்கு சரியாகும் தருணம் இது. இனி உனக்கென்று நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை நீ நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்லதொரு சூழ்நிலையை கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக இனி வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ நம்பிக்கையோடு உணர்ந்து கொள். என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை ஆனந்தப்படுத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொன்னது போல நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய பெயரை கொண்டு முருகப்பெருமானினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்டு ஒருவர் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக அவரினுடைய அன்பை நீ விட்டு விடாதே. இவரினுடைய அன்பை நிச்சயமாக என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. உனக்கான நேரத்தையும் உனக்கான சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் நான் உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனிமேல் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை உணர்ந்து கொள். இதுவெல்லாமும் சாத்தியமா என்று நீ நினைப்பாயானால், என் வார்த்தைகளை நீ சந்தேகிப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ உணர்ந்திடுவாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வருகின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்வதை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடுவாய். எதற்கும் வருந்தாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பார்கள். எந்த இடத்திலும் நீ உன் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்கான நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை தர வேண்டும். கந்தனின் பெயரை கொண்டு உன்னை தேடி வந்து எல்லாம் சரியாகும் என்றோ, எல்லாம் நன்மைக்கோ என்றோ, வருந்தாதே என்றோ ஒரு வார்த்தையை நீ உன் காதுகளால் இவர்களிடத்திலிருந்து நீ கேட்டுவிட்டால் போதும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கே என்று சரியாக புரிந்துவிடும். உன்னை தேடி நடப்பது எல்லாமும்
நல்லதற்குத்தான் என்பதும் உனக்கு புரிந்துவிடும். எந்த சூழ்நிலையையும் யோசித்து இனியும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான காலம் இது என்பதனை நீ உணர்ந்திடுவாய். உனக்கான தேவைகளையும் நீ புரிந்து கொண்டு விடுவாய் என்பதனை மறக்காதே. இவரின் பெயர் கொண்டு நாளை யாரையேனும் நீ சந்திக்க நேர்ந்தால் இனி உனக்கு ராஜயோகம்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.